ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பாசுந்தி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கேரட், 4-5 கேஷ்யூ, 10 பாதாம் எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம், ஹீட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு பால் லைட்டாக கடாய் சூடானதும் பாலை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பால் ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கக்குள்ளேயே நம்ம கேரட் துருவலையும் அந்த பாதாம் முந்திரி இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த விழுதை தான் சேர்க்க போகிறோம். நல்லா நைவாக அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு அதில் பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவு நம்ம அரைச்சி அந்த விழுதை எடுத்துக்கணும். நீங்கள் தாராளமாக, நான் 1/4 லிட்ரு பாலில் செய்கிறேன். நீங்கள் தாராளமாக 1 லிட்ரு பாலில் செஞ்சிங்கன்னா தாராளமாக ஒரு 4 பேர் 5 பேர் கூட சாப்பிட்லாம். பால் நல்லா சுருண்டி வருது. அந்த ஏடு தான் நமக்கு டேஸ்ட்டு தரும். பாசுந்தியில் அந்த ஏடு பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் சுகர் 3/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடணும். இன்னும் பால் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். கொஞ்சம் நேரத்தில் அது திக்காகிடும். நல்லா ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 4-5 ஏலக்காய் போட்டால் போதும் வாசனைக்காக. இன்னுமே கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு தரும். அப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை சேர்க்கலாம். ஒரு 2 செகண்ட் கழிச்சு பால் நல்லா திக்காகிட்டு வருது, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கே. அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம ரொம்ப அடி பிடிச்சி இதாகிடும். அந்த ஓரத்தில் படிஞ்சிருக்க ஏடெல்லாம் நம்ம எடுத்து விட்டு கிளறணும். அப்போ தான் அது திக்காக வரும். அவ்வளோதான். இறக்கணுன்னா கொஞ்சோண்டு பிஸ்தா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும்.